ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் RavaniArtsStudio. இன்றைக்கி வந்து ஒரு குக்கிங் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான பன்னீர் பட்டர் மசாலா. அப்படியே ஜூஸியாக, சாஃப்டாக, பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக நம்மளோட ரெஸ்டாரண்ட்டில் எப்படி பண்ணுவாங்களோ அதே ஸ்டைலில் தான் நம்ம இந்த ரெசிபியை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரையிங் பேனில் 2 டீஸ்பூன் குக்கிங் ஆயிலில் நான் வந்து 2 பிக் சைஸ் ஆனியனை சாப் பண்ணி போட்டிருக்கேன். அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிட்டக்கப்புறமா அது கூட நம்ம ட்ரை க்ரீன் சில்லி, அதாவது காஞ்ச மிளகா, எங்கள் வீட்டில் வந்து குட்டி மிளகா யூஸ் பண்ணுறோன்றதுனால, குண்டு மிளகா யூஸ் பண்ணுறோன்றதுனால நான் ஒரு 15 போல் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நீட்டு காஞ்ச மிளகா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 12 போதுமானது. தென் சாப் பண்ண டொமேட்டோஸ், நான் வந்து 2 பிக் சைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் இதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ டொமேட்டோவிலேருந்து அந்த ஜூஸியாக வெளியே வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இறக்குற ஸ்டேஜில் நான் வந்து 1/4 டீஸ்பூன் முந்திரி அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இது 2ஐயும் தான் நம்ம வந்து அரைச்சி எடுத்து வர போகிறோம். நம்ம பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக பன்னீர், ஒரு 30 கிராம்ஸ் பன்னீரில் வார்ம் மில்கோடு சேர்த்து நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ண அந்த இன்க்ரீடியண்ட்டையும் இன்னொரு ஜாரில் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு ஃப்ரைங் பேனில் நான் கீ 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. அதில் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். அதை வந்து லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து ரொம்ப ஸ்லிம்மில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா கரைஞ்சிரும். இது ஜஸ்ட்டு அந்த பன்னீர் பட்டர் மசாலுக்கு கலர் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இது மாதிரி பண்ணுறோம். தென் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் போட்டு கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம பேஸ்ட் அரைக்கும் போது வாட்டர் ஆட் பண்ணலை. ஸோ அதனால் இப்போது நம்ம கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தென் நம்ம அந்த கோவா பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷனில் நமக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீமோ அது மாதிரி எதுவும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. பட் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா சேம் அதே ரிச் லுக் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் கரம் மசாலா ஆட் பண்ணுறேங்க. நான் வந்து ட்ரை கரம் மசாலா, அந்த பிரிஞ்சி இலை, லவங்கம், பட்டம்லாம் வந்து நான் போட்டு ஃப்ரை பண்ணல, பார்த்தீங்க இல்லைங்களா. ஸோ நான் அதுக்கு பதிலாக நான் வந்து பவுடரே ஆட் பண்ணிக்கிறேன். தென் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி, ட்ரை மேத்தி, அதாவது அந்த காய்ந்த வெந்தய இலைகள் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். ஸோ அதுவும் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இந்த டிஷ்ஷோட ஹீரோ பன்னீர் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து ஜஸ்ட் ஒரு 4 மெம்பர்ஸ்க்காக ரெடி பண்ணுறேன். அதனால் நான் 200 கிராம்ஸ் பன்னீர் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ அது நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது. தென் இது வந்து நியர்லி ஒரு 8 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் நம்ம வந்து மூடி போட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா செம்ம க்ரீமியாக நல்ல டெக்ஸ்சராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஸ்வீட்னஸும் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதனால கலந்து கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சேம் அதே டெக்ஸ்சர், நல்லா அருமையாக இருந்தது டேஸ்ட் வைஸும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். We will meet next section. Until then, bye from Bhavani.